வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரபல திரைப்பட நடிகர் சரத் பாபு உடல்நலக் குறைவால் காலமானார். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தியை தாக்கியதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உள்ளிட்டோர் மீது புகார். தமிழ்நாட்டில் கழிவுநீர் தொட்டி சுத்திகரிப்பு பணியில் இனி எந்த ஒரு இறப்பும் நேரக்கூடாது. கவனக்குறைவாக செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. நெல்லையில் மழையால் இடிந்து சேதமான மைதான கேலரியின் மேற்கூரை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட பார்வையாளர் அரங்கு சேதமானது குறித்து விசாரிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதி. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 104 டிகிரி வரை தொடரும். வெப்ப அழுத்தத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை, திருப்பத்தூர், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. விஷச்சாராயத்திற்கு எதிரான பேரணியை தொடர்ந்து ஆளுநருடன் இபிஎஸ் சந்திப்பு. திமுக அரசு மீதான புகார் பட்டியலை வழங்கினார். அதிமுகவின் பேரணியால் சென்னை கிண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கார் வர தாமதமானதால் மாநகர பேருந்தில் ஏறிச் சென்றார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயில் காரணமாக பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. அன்பழகன், சி. விஜயபாஸ்கர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. வழக்கில் குறிப்பிடப்பட்டதை விட 42 கோடி ரூபாய் அதிகம் சொத்து குவிப்பு. கே.பி. அன்பழகன், விஜயபாஸ்கர் மீதான குற்றப்பத்திரிகைகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். கருணாநிதி 100ஆண்டு விழா கொண்டாட்டம் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கும் விழாவாக நடத்த அறிவுரை. டோக்பிசன் மொழியில் திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. மிக உயரிய விருதை வழங்கி பப்புவா நியூகினி ஆளுநர் கௌரவம். ₹2000 நோட்டை மாற்ற மக்கள் அவசரப்பட்டு வங்கிகளில் குவிய வேண்டாம் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். நாளை முதல் பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உரிய வசதிகளை செய்து தர வங்கிகளுக்கு உத்தரவு. %72 பேர் ₹2000 நோட்டுகளை கொடுத்து உணவு வாங்கியதாக ஜொமேட்டோ தகவல். ₹2000 திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்ததால் வெளிவரும் நோட்டுகள். விழுப்புரம் விஷச்சாராய வழக்கு ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பு. டிஎஸ்பி கோமதி தலைமையிலான குழுவினர் விசாரணையை தொடங்க உள்ளனர். தஞ்சாவூரில் சயனைடு கலந்த மது அருந்தி 2 பேர் உயிரிழந்த நிலையில் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் முருகன் சஸ்பெண்ட். கீழவாசலில் உள்ள டாஸ்மாக் கடையின் விற்பனையாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் கோமியம் தெளித்த காங்கிரஸ் தொண்டர்கள். பாஜக ஆட்சியில் ஊழல் கரை படிந்ததால் சுத்தம் செய்ததாக விளக்கம்.
saying that the corrupt BJP government has now ended. So we will now begin our first assembly session on an auspicious note was given by பிரதமர் நரேந்திர மோடி குறித்த ஆவணப்படம் வெளியிட்ட பிபிசிக்கு சம்மன். அவதூறு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக நாளை சிங்கப்பூர் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. கரூர் அருகே மாந்தோப்பில் கணவன் மற்றும் மனைவி அடித்து கொலை. நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றது யார் என விசாரணை. ஏகே மோட்டோ ரைட் என்ற பெயரில் பைக் சுற்றுலா நிறுவனம் நடிகர் அஜித்குமார் தொடங்கினார். தான் மட்டுமல்ல, புகார் கொடுத்த அனைத்து வீராங்கனைகளையும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு தயார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷனுக்கு வினேஷ் போகத் பதிலடி. நாளை நடைபெறும் முதலாவது பிளே ஆஃபில் குஜராத்தை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். நாளை மறுதினம் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் லக்னோ மும்பை அணிகள் பலப்பரீட்சை. பிரபல திரைப்பட நடிகர் சரத்பாபு உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகர் சரத்பாபு கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். ஐதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சரத்பாபு சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சரத்பாபு உயிரிழந்தார். 1973ஆம் ஆண்டு தெலுங்கு திரைத்துறையில் அறிமுகமான சரத்பாபு தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 200 படங்களில் நடித்துள்ளார். நெற்றிக்கண், முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள், வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து உள்ளிட்ட படங்களின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு சரத்பாபு மிகவும் பரிச்சயமானவர். சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அவரது உடல் ஐதராபாத்திலிருந்து சென்னை கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது. சரத்பாபுவின் மறைவிற்கு திரை பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி, மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலியில் அண்மையில் சீரமைக்கப்பட்ட வ.உ. சிதம்பரனார் மைதானத்தின் மேற்கூரை கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது. நெல்லையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று இடி, மின்னலுடன் மழை பெய்தது. பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, கொக்கிரக்குளம், சமாதானபுரம், தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. அப்போது பலத்த காற்று வீசியதால் வ.உ. சிதம்பரனார் மைதானத்தில் உள்ள பார்வையாளர்கள் அரங்கத்தின் 2 மேற்கூரைகள் திடீரென இடிந்து விழுந்து சேதமடைந்தன. இந்த மைதானத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பணிகள் முடிந்த 6 மாதங்களில் மேற்கூரைகள் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து 1 நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம்.
முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை சிங்கப்பூருக்கு புறப்படுகிறார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10-11ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை காலை விமானம் மூலமாக சிங்கப்பூர் புறப்படும் ஸ்டாலின் அன்று மாலையே சிங்கப்பூர் சென்றடைகிறார். புதன்கிழமை அன்று தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிங்கப்பூர் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த 350 தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஜப்பானில் தங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அழைப்பு விடுக்க உள்ளார். 9 நாட்கள் சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தை முடித்துவிட்டு வருகின்ற 31ஆம் தேதி மீண்டும் சென்னைக்கு திரும்புகிறார். முன்னதாக கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான குழு துபாய், அபுதாபி நாடுகளில் இருந்து தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்தது. 6 தொழில் நிறுவனங்களுடன் 6100 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 14700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தமிழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரில் மதுபான பாரில் மது வாங்கி குடித்து 2 பேர் உயிரிழந்தது தொடர்பாக பார் உரிமையாளரான காங்கிரஸ் பிரமுகர் உட்பட 8 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கீழவாசலில் உள்ள டாஸ்மாக் மதுபான பாரில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட மதுவை வாங்கி குடித்த குப்புசாமி, விவேக் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதற்கு முன்பே மதுபான பாரில் மது விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களின் மாதிரிகளை காவல்துறையினர் சேகரித்து தடயவியல் ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மதுவில் சயனைடு கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்திருந்தார். எனினும் 2 பேரின் மரணத்திற்கு உரிய காரணம் தெரியாமல் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பார் உரிமையாளரான காங்கிரஸ் பிரமுகர் பழனிவேல், மதுபான கடை ஊழியர் காமராஜ் உட்பட 8 பேரை தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் முருகன் மற்றும் விற்பனையாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். $2000 நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கொள்ள வசதியாக போதுமான அளவு பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். $2000 நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் $2000 நோட்டுகளை வங்கி கவுண்டரில் மாற்றும் வசதியை வழக்கமான முறையில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டுகளை மாற்ற வரும் வாடிக்கையாளர்களுக்கு குடிநீர், நிழலில் ஓய்வெடுப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாள்தோறும் எவ்வளவு $2000 நோட்டுகள் மாற்றப்படுகிறது, எவ்வளவு டெபாசிட் செய்யப்படுகிறது என்பது குறித்த தகவல்களை பராமரிக்க வேண்டும் என்றும் வங்கிகளுக்கு RBI அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் $2000 நோட்டுகளை மாற்ற அவசரப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். We have more than adequate quantity of printed notes already available in the system, not just with the RBI, but also at the currency chests which are operated by the banks. பண மேலாண்மை நடவடிக்கையின் கீழ் $2000 நோட்டுகளை வாபஸ் பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்று நாளை தொடங்குகிறது. சென்னையில் நாளை நடைபெறும் முதலாவது பிளே ஆஃப் சுற்றில் குஜராத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சையை நடத்தவுள்ளன. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் குஜராத், சென்னை, லக்னோ, மும்பை ஆகிய 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளன. சென்னை அணி இதுவரை விளையாடிய 14 IPL தொடர்களில் 12வது முறையும், மும்பை அணி 16 தொடர்களில் விளையாடி 10வது முறையுமாக பிளே ஆஃப் சுற்றிற்குள் நுழைந்துள்ளன. லக்னோ, குஜராத் அணிகள் தொடர்ந்து 2வது முறையாக பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளன. நாளை நடைபெறவுள்ள முதலாவது தகுதி சுற்றில் குஜராத், சென்னை அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் மோதவுள்ளன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாளை மறுதினம் நடைபெறும் எலிமினேட்டர் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் தோற்கும் அணி IPL தொடரிலிருந்து வெளியேற்றப்படும். வெற்றி பெறும் அணி முதலாவது தகுதி சுற்றில் தோற்ற அணியுடன் மே 26ஆம் தேதி மோதவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். வரும் மே 28ஆம் தேதி அகமதாபாத்தில் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது.
கருணாநிதி நூற்றாண்டு விழாவை அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கருணாநிதி நூற்றாண்டு விழா, குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்னர் உரையாற்றிய அவர், கருணாநிதியின் சீரிய சிந்தனைகளால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். கருணாநிதியை பெருமைப்படுத்தும் விழாவாக மட்டுமின்றி தமிழ்நாட்டிற்கு அவர் நிறைவேற்றி காட்டிய திட்டங்களை நினைவூட்டும் நிகழ்ச்சியாகவும் நூற்றாண்டு விழா நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பெரிய பெரிய விழாக்களாக மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினரும் பங்கெடுக்கும் விழாக்களாக இவற்றை நடத்த வேண்டும். இன்றைய நவீன ஊடகங்கள் அனைத்தையும் இதற்கு பயன்படுத்த வேண்டும். அரசு நடத்துவதாக மட்டுமில்லாமல் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், மாணவர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள், பயனடைந்த மக்கள் ஆகியோர் இணைந்து கொண்டாடுவதாக அது அமைய வேண்டும். விஷச்சாராய மரணங்கள் மற்றும் திமுக அமைச்சர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆளுநரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தொடர் மின்வெட்டு, விஷச்சாராய மரணங்கள், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக கூறப்படும் ஆடியோ விவகாரம் உள்ளிட்ட திமுக ஆட்சியின் பல்வேறு முறைகேடுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து மனு கொடுக்கப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு எதிரான பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. பேரணி ஆளுநர் மாளிகையை அடைந்ததும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து திமுக அரசு மீது புகார் மனு அளித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் 75% பார்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். விஷச்சாராய மரணங்கள் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். பார்ல 2 பேர் நேற்று தினம் தஞ்சாவூரில் பார்ல போய் குடிச்சிட்டு வராங்க. இப்ப சைனடி கலந்துன்னு சொல்லி ஒரு தவறான செய்தி விடுறாங்க. முன்னாடி விழுந்ததால வரப்போகுது. அதனாலதான் நாங்கள் மேது ஆளுநரை சந்தித்து இதற்குண்டான ஆதாரங்கள்லாம் திரட்டி என்னென்ன வழியில ஊழல் நடந்திருக்குது, என்னென்ன மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றது, போலி மது கொண்டு விற்பனை முழு விவரத்தோட கொடுத்திருக்கிறோம். இதை மத்திய புலனாய்வுத்துறை, இந்த மத்திய ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்று மேது ஆளுநர் மூலமா கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்று சாடினார். திருடர்கள் அச்சமின்றி சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், முதியோர்களை குறிவைத்து தொடர் கொலை கொள்ளைகள் அரங்கேறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வாகனத்தில் போய் தான் சைன் பறிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல டெக்னிக்கலா அந்த சைன் பறிப்பை மாத்தி கார்ல போய் சைன் பறிப்பு நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க திருடர்கள். எந்த அளவுக்கு திருடர்கள் இப்பொழுது நவீன முறையிலே செயின் பறிப்பை செய்து கொடுக்க என்பதை ஊடகத்தின் பத்திரிகை எல்லாமே பார்த்தோம். ஆகவே எந்த நடவடிக்கையும் கிடையாது. இன்னைக்கு ரவுடிகளும் குற்றவாளிகளும் இன்றைக்கு காவல்துறை கண்டு பயப்படுவது கிடையாது. உரிய நடவடிக்கை எடுத்தா தானே ரவுடிகளும் இந்த செயின் பறிப்பு போன்ற செயல் ஈடுபட்டுகிட்டவர்களும் குற்றவாளிகளும் திருடர்களும் அச்சப்படுவார்கள். இந்நிலையில் அதிமுகவினர் பேரணி காரணமாக சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. வாகன நெரிசலில் தனது கார் சிக்கிக் கொண்டதால் காவல்துறைக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாநகர பேருந்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏறிச் சென்றார்.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள சுமார் 100 ஆண்டுகள் பழமையான தபால் தலைமை நிலையம் தீப்பற்றி எரிந்தது. மணிலாவில் உள்ள 5 அடுக்கு கட்டடமான தபால் நிலையத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பற்றிய தீ கட்டடத்தின் அனைத்து தளங்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 7 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆயிரத்து 1926 ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடம் 2ஆம் உலகப் போரின் போது பெரும் சேதமடைந்தது. பின்னர் 1946 ஆண்டு இக்கட்டடம் சீரமைக்கப்பட்ட நிலையில் தற்போது தீ விபத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பேஸ்புக் பயனாளர்களின் தரவுகள் அமெரிக்காவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறி மெட்டா நிறுவனத்திற்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் ஐரோப்பிய ஒன்றிய அரசு அபராதம் விதித்துள்ளது. பேஸ்புக்கில் பயனாளர்களாக உள்ள ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களின் தரவுகளை அமெரிக்காவிற்கு மெட்டா நிறுவனம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஐரிஷ் தரவு பாதுகாப்பு ஆணையம் விசாரித்தது. அப்போது கடந்த 2020 ஆண்டு முதல் ஐரோப்பிய மக்களின் தரவுகள் அமெரிக்காவிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது உறுதியானது. எனவே சுமார் 1.25 பில்லியன் யூரோ மதிப்பில் அபராதம் செலுத்த ஐரிஷ் தரவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் பயனாளர்களின் தரவுகளை அமெரிக்காவிற்கு வழங்குவதை உடனடியாக நிறுத்தவும் ஆணையிட்டது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள பேஸ்புக் நிறுவனம் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று கூறியுள்ளது. ஆன்லைன் நிறுவனங்களின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த அதிகபட்ச அபராதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவில் பிறந்த நாளன்று மாரடைப்பால் உயிரிழந்த 16 வயது சிறுவனுக்கு உறவினர்கள் மனவேதனையுடன் கேக் வெட்டி அஞ்சலி செலுத்தினர். அசிஃபாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவனான சச்சினுக்கு பிறந்தநாள் கொண்டாட அவரது பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது திடீரென்று சிறுவன் சச்சின் மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்ததில் சிறுவன் மாரடைப்பால் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளுக்காக வாங்கப்பட்ட கேக்கை வெட்ட வைத்து சிறுவனுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது சுற்றியிருந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணீருடன் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே துக்க நிகழ்ச்சியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியே களேபரமானது. புதுக்கோட்டை கிராமத்தில் யமநாயகம் என்பவர் உயிரிழந்தார். இதனையடுத்து துக்க நிகழ்வுக்கு வந்தவர்களில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் மாறி மாறி கற்களை தூக்கி வீசியதுடன் கட்டைகளால் தாக்கிக் கொண்டனர். இதில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான நடிகர் அஜித் குமார் மோட்டார் சைக்கிள் சுற்றுலா நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் AK மோட்டார் ரைடு என்ற பெயரில் சுற்றுலா நிறுவனத்தை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மட்டுமின்றி சர்வதேச பைக் சாகச பிரியர்களுக்கு வழிகாட்ட இந்நிறுவனத்தை தொடங்கி இருப்பதாகவும் சாகச சுற்றுலா சூப்பர் பைக்குகளை வாடகைக்கு விட திட்டமிட்டிருப்பதாகவும் அறிக்கையில் அஜித் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில்முறை வழிகாட்டிகள் ரைடர்களுக்கு பயணத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உதவியாக இருக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலையத்தில் தென்னை மற்றும் பனை மரங்கள் தீப்பிடித்து எரிகின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபி. விவரங்களை பதிவு செய்யலாம். எதன் காரணமாக மரங்கள் தீப்பிடித்து எரிகின்றன? வணக்கம் வளவேல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கார்த்திகேயபுரம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவருடைய நிலத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து அருகே இருந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்தனர். தீயணைப்பு வாகனம் செல்ல வழி இல்லாதனால் தீயணைப்புத் துறையினர் தென்னை ஓலையை வைத்து அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்புத் துறையினர் இது குறித்து கேட்டதற்கு அந்த விவசாய நிலத்திற்கு மேலே பெரிய பவர் லைன் செல்வதாகவும் அவர் நிலத்தில் உள்ள மின்கம்பி உரசி தீப்பற்றி இருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த நிலத்தில் உள்ள தென்னை மரங்கள் பனை மரங்கள் தீ கருகி நாசமாகின. அது குறித்து அந்த தென்னை மரத்திற்கு நடுவே இந்த கோரையால் அந்த தீ விபத்து மேற்கொண்டு பரவி முழுவதுமாக நிலம் முழுவதுமாக பரவி வருகின்றது. அந்த தீ
இதனால் வந்து அப்பகுதியில் வந்து புகைமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. பாலவேல். நன்றி கோபி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நிந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.